ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நட்டப்பாணி. ஸோ இன்றைக்கி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. ஸோ அதிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யோகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே வரார். தன்னுள்ளும் தன்னை சுற்றியும் நிறைய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே வரார். எதற்கு அப்படின்னு சொன்னால், பின் அவர் இந்த முழுமையாக ஆன்மீக பாதைக்குள்ளே நுழைவதற்கு ஏதுவாக நிறைய நிகழ்வுகள் சிறு வயதிலிருந்தே அவருக்கு நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தாயினுடைய மரணப்படுக்கை அப்படின்னு மரணம் அப்படிங்கிறது சரிங்களா. அது மட்டும் அல்லாமல் அவங்க தாய் ஒரு சில செய்தியும் சொல்லி ஒரு பொருளையும் ஒரு வகையான ஒரு காப்பு சரிங்களா அதையும் கொடுத்துட்டு போனது. இந்த காப்பு யாரோ ஒரு மனிதர் கொடுத்ததாக இல்லை. அது அப்படியே ஒரு ஒரு என்ன சூக்குமமாக இருந்து தூளமாக அப்படியே தோன்றிய ஒரு பொருள் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. அது தோன்றினது பின்னொரு காலத்தில், அது வேற ஒரு கட்டத்தில் அந்த செய்தி பார்ப்போம். பின்னொரு காலத்தில் அது தானாகவே மறைந்தும் போனது அப்படிங்கிறது இது. ஸோ இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். அப்படி என்ன அவருடைய தாய் முக்கியமான ஒரு செய்தி சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி, இப்போது அவங்களுடைய தாயார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய மூத்த மகனான அனந்தா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு திருமண ஏற்பாடு அப்படிங்கிறது செய்கிறாங்க. அவங்களுடைய இன்னும் திருமணம் ஆகலை. அந்த பெண் பிள்ளை பார்த்துருப்பாங்க இல்லையா. அந்த பெண் பிள்ளை யோகானந்தரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மொத்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெண்ணுருவ எடுத்து பூலோகத்திற்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணினுடைய அழகும் குணமும் இருக்குமா. உடல் அழகும் சரி, மன அழகும் சரி, ஒரு சொர்க்கமே பெண்ணுருவெடுத்து பூலோகத்திற்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொண்ணா அந்த பொண்ணு. அவங்களுடைய மூத்த பையனுக்கு பார்த்த ஒரு பொண்ணு. இது யோகானந்தர் நான் மட்டும் சொல்லலை, என்னுடைய தாய் வாயிலிருந்து அடிக்கடி வந்த வார்த்தை இது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பெண் என்னுடைய அண்ணனுக்கு பார்த்த அந்த பொண்ணு. அம்மா இந்த திருமண ஏற்பாடுகளுக்காக தங்களுடைய ஊரான கல்கத்தாக்கு போயிடுறாங்க. என்னுடைய அப்பாவும் நானும் இங்கே வட இந்தியாவில் பைரெலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். லாகூரில் 2 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பைரெலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க இங்கே இருக்காங்க. அம்மா அங்கே ஒரே தட்டமுட்டலாக ஒரே இது நடக்குது. சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்தாச்சு. அவங்க வந்தால் தங்குறதுக்குன்னு ஒரு வீடே ஒன்று எடுத்து அந்த வீட்டில் அவங்க தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு எடுத்தாச்சு. அந்த தெருவே அவங்க அம்மா சும்மா அல்லோல கல்லோல படம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பயங்கர ஆர்ப்பாட்டமாக. இப்போ இதில் என்ன பியூட்டின்னா, என்னுடைய அண்ணனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே என்னுடைய 2 சகோதரிகள் உமா ரோமா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சகோதரிகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் ஏதோ புதுசாக எங்கள் அண்ணனுடைய திருமணத்தை தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது கிடையாது. பெண்கள் இருவருக்குமே நல்ல சீரும் சிறப்புமாக எந்த குறையும் இல்லாமல் நடக்கப்பட்ட திருமணம் அது. இருந்தாலும் நம்ம வீட்டு பையன் இல்லையா, அது பையனுக்கு திருமணம் நடக்குது இல்லையா, அது ரொம்ப ஸ்பெஷலாக என்னுடைய பெற்றோரும் என்னுடைய சகோதரிகளும் எடுத்துக்கிட்டாங்க. அதே உணர்வு எனக்கும் இருந்தது. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது, வீட்டில் பையன் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரியான ஒரு வைபு, பயங்கரமான ஒரு வைபை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணனுடைய திருமணம் அப்படிங்கிறது இருந்தது. இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கூட அப்போ சீக்கிரம் வேலையை முடிச்சா நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஆர்வமாக படுத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு இரவு நான் நல்லா அந்த கொசு வலையெல்லாம் போட்டு என்னை படுக்க வச்சுருக்காரு. அப்பா வேறு அறையில் இருக்காரு. நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன். அப்போது திடீர்னு இருந்ததாப்புல அந்த கண்ணை மூடும் பொழுது ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருந்தது. டக்குன்னு பார்த்தா என்னுடைய தாயினுடைய உருவம் முகுந்தா சீக்கிரம் உங்கள் அப்பாவை போய் எழுப்பு, காலையில் 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா கல்கத்தாக்கு சீக்கிரம் வாங்க, என்னை நீங்கள் பார்க்கணுன்னா. இதுதான் செய்தி சரிங்களா. உடனே இவருக்கு டக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா உருவம் தோன்ற மாதிரி இருந்தது, காணோம். ஆனால் பேசினது தாயின்னு தெரியுது, ஆனால் காணோம். எந்திரிச்சு ஓடு, அவங்க அப்பாவோட போய் பக்கத்து ரூமில் போய் அப்பா எந்திரிங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா டே சும்மா இருடா, போய் படுத்து தூங்குடா, உன்னுடைய இந்த மாதிரி விஷன்ஸுக்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காது, போய் பேசாமல் படுத்து தூங்குனேன். இவருக்கு பொறுமை இல்லை. நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களா பாருங்கள். ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் ஒரு நாளும் உங்களை நீங்களே மன்னிச்சிக்கவும் மாட்டீங்க, நானும் உங்களை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி வெறுன்னு இவர் விஷம் படுத்து தூங்கிடுறாரு. அதற்கேற்றார் போலவே கால நேரத்தில் இவங்களுக்கு ஒரு தந்தி வருது, உங்களுடைய மனையாள் இந்த மாதிரி உடல் நலம் இல்லாமல் படுத்தே இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு. அடிச்சு ஓடு கிளம்பி திரும்பியும் கிளம்பி அங்கெல்லாம் போகும்பொழுது இவங்களுடைய மாமா கூப்பிட்டு போகிறதுக்கு வராரு. வண்டியில் போயிட்டுருக்காங்க.
போகும்பொழுது யோகானந்தர் வந்து பார்த்துட்டு அப்படி கேட்குறாரு, மாமா இந்த மாதிரி அம்மா நல்லா தானே இருக்காங்க, அம்மாவுக்கு என்னாச்சுன்னொன்னே, இல்லைப்பா அம்மா இவருக்கு ஓப்பனாகவே கேட்டுறாரு, அம்மா உயிரோடு தான் இருக்காங்க நல்லா இருக்குன்னா, அதெல்லாம் இப்போ உயிரோடு தான் இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லை நம்ம போகலான்னு. நான் போய் சொல்கிறார், ஓகே மாமா வந்து என்னை சமாளிக்கிறதுக்கு போய் தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு, இருந்தாலும் மனசில் படபடப்பு, ஒரு வேளை மாமா சொல்கிறது நான் உண்மையாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு படபடப்பு. வீட்டுக்கு போகிறாங்க, ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு அங்கே போகும்பொழுது அவர்கள் இல்லை, காலமானார் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நேரமும் சரியாக இருக்குது. அவ்வளோதான், பாகுபதிக்கும் ஒரு உலகமே இடிஞ்சாப்புல ஆகி போயிடுது. இவரும் யோகானந்தரும் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் முதல்ல ஒரு சேச்சி ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு தகப்பன் இருந்தால் அரை அனாதையாம், தாய் இருந்தால் முழு அனாதையாம். தாய் இருக்கும் பொழுது தகப்பன் இருந்தால் அவன் அரை அனாதை தான். ஆனால் தகப்பன் இருக்கும் பொழுதே தாய் இருந்தால் அவன் முழு அனாதையாம். ஸோ அதனால் தாயினுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைங்கும் பொழுது ஒரு பெருவாரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா. அதே பாதிப்பை யோகானந்தருக்கும் ஏற்படுத்துது. ஒன்றும் பண்ணுறக்கில்ல, போயிட்டாங்க. இனி ஒன்று திருப்பி கூப்பிட்டோன்னு வரப்போகிறது இல்லைன்னு பாருங்களேன். அப்போது உண்டான கடமைகள்லாம் செஞ்சுட்டு இவங்க அப்பா கூட திருப்பியும் கிளம்பி இவர் அந்த பேரெலி வந்துடுறாரு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரெலி வந்துடுறாரு. வந்தோடனே தினமும் காலையில் அவங்க அம்மாவை நினச்சி ஒரு பூ கொண்டு போய் ஒரு மரத்து கீழே வைக்கிறது அப்படிங்கிறது இவருடைய வழக்கமாக. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இவங்களுடைய ஏதோ ஒரு யோசனை, அப்படியே இந்த இமாலயத்தை பற்றி ஒரு சிந்தனை வருது. அந்த மலைக்கு போகணும் இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி, ஒரு மலைக்கு போனியா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை அவருக்கு வருது. கரெக்டாக அதை தூண்டி விடுறதுக்கு ஏற்றார் போலவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இமாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு நிறையா கதைகள் சொல்கிறான். அந்த சாமியார் பார்த்தேன், அந்த இடம் அப்படி இருந்தது, கோயில் இப்படி இருந்தது, ஆவுன்னு இவர் அப்படியே பேன்னு வாயை தொடர்ந்துட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். இப்போ சும்மாவே இமாலயத்துக்கு போகணுன்னு யோசனை, இப்படி பயங்கரமாக அதை தூக்கி சொல்லும்போது, இப்போது அது சின்ன பையனாக இருந்தானே யாராக இருந்தானே ஆர்வம் மேலிடும் இல்லையா, அப்படி இவருக்கும் மேலிட. இவங்க குடியிருந்த அந்த வீட்டினுடைய ஓனர் இருக்கார் முதலாளி, அவருடைய பையன் துவாரக பிரசாத் அப்படின்ட்டு, அந்த பையன்கிட்ட டேங்கி பாரு, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து இமாலயத்துக்கு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, அந்த பையன் சும்மா இருந்தானா, அவங்க அண்ணன் வந்து இவங்க அப்பாவை கூடயும் இவரு கூடயும் அங்கே வர, அவங்க அண்ணன் கிளம்ப வேண்டியது ஊருக்கு சரிங்களா. இந்த பையன் நேராக போய் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி வச்சிட்டான், இந்த மாதிரி இங்கே பாருங்க இமாலயத்துக்கு ஓடி போகணுன்னு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அவங்க அண்ணனும் பெருசாக ஒன்றும் கேட்டுக்கல. இவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் கழியுது, கரெக்டாக சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கார். சமயம் பார்த்தோன்னா அன்றைக்கி மத்தியானமாக கிளம்பி இமாலயத்தினுடைய அடிவாரமான இந்த நைனிதால்னு சொல்லக்கூடியதற்கு ஓடிடுறார், மூட்டையை கட்டிட்டு ஓடிடுறார். இவங்க அண்ணன் விடுவாரா, தெரிஞ்சு போச்சு முன்னாடி இவன் ஓடுறதுக்கு ரெடியாகிறான்னு சொல்லி இவர் கண் கொத்தி பாம்பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ஓடுறது கண்டுபிடிச்சிடுறாரு, துரத்தி வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சி வீட்டுக்கே வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அண்ணன் திட்டில் அடிக்கலை, ஒன்றும் பண்ணல. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் அட்டு பிரிச்சிருவாங்களே, அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ணலையா. எங்கடா போனேன், இமாலயத்துக்கு போறியா, சாமியாராக போறியா, சாமியாராக போகணுன்னா காவி உடுத்தி இருக்கணுமே, எங்கடா அவன் காவி சட்டை அப்படின்னாராம். இவர் கிண்டலுக்கு தான் கேட்குறாருன்னு இவருக்கு தெரிஞ்சாலுமே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு அவங்க அண்ணன், எங்கடா காவி சட்டை பட்டை கொட்டையெல்லாம் எங்கடா அப்படின்னு ஒன்று. இவர் கிண்டலுக்கு தான் கேட்குறாருன்னு அவருக்கு தெரிஞ்சாலுமே, யோகானந்தருக்கு தெரிஞ்சாலுமே, யோகானந்தனுடைய மனம் அடட ஆமாம் இல்லை, இப்போ எனக்கு காவி சட்டை அந்த கழுத்தில் கொட்டை பட்டையெல்லாம் போட்டால் தானே இது இருக்கும், நான் அதெல்லாம் இல்லாமல் போனேன். சரி அடுத்த தடவை போகும்போது இவர் புத்தி வருங்க, அடுத்த தடவை போகும்போது இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சிரிச்சிட்டு விளையாட்டு போல் பேசிட்டு அப்படி விட்டுறாரு. இவங்க அப்பா அப்புறம் அவருக்கு அடுத்த நாள் கிளம்பி போயிடுறாரு. இவங்க அப்பா வந்து இவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி எங்கேயாவது ஓட வேண்டியது பிடிச்சிட்டு வர வேண்டியது, ஓட வேண்டியது பிடிச்சி, இதே தான் இவருடைய வேலை. ஆனால் இவங்க அப்பாவை பெருசாக எந்த தொந்தரவும் இவர் பெருசாக பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் தான். தாய் பிள்ளைகளுக்கு இப்போ இல்லை, அப்போது தகப்பனும் தாயாகவும் இருந்து தகப்பனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையை ஒரு பெருவாரியான ஒரு மாறுதலுக்கு உட்படுது. முன் இருந்த மாதிரி என்னுடைய தகப்பன் வந்து அதற்கப்புறம் இல்லை, அவர்கிட்ட பெருவாரியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்தது. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை, கொஞ்சம் லீனியன்ட் ஆகிட்டார். அப்போ எல்லா வேலையும் அவரே வந்து இழுத்து போட்டு செய்கிற ஒரு சூழல் வந்தது. மனுஷன் ஒரு நாள் கூட மூஞ்சி சுழிச்சது கிடையாது, எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கும்பொழுது. அப்போ இவர் ஒரு நாள் கேட்டாராம், அப்போது இங்கிலீஷ்காரங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கும், ஒரு வெள்ளைக்கார அம்மா வந்து நம்ம நியமிச்சுக்குவோமா, நம்ம வந்து உங்களுக்கும் பணிச்சுமை வந்து குறைவாக இருக்கும்ல, உங்களை பார்த்துக்கிற மாதிரி அப்படின்னா, அவர் எனக்கு பணிவிடை செய்கிறதுக்கு என்னுடைய மனையாள் ஒருத்தி தான்,
அவள் இன்னைக்கு இல்லை, அது அவ்வளோதான். இன்னொரு பெண் வந்து எனக்கு அதற்கு ஏற்றாற் போல் இன்னொரு பெண் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு மறுத்துட்டாராம். அடுத்த ஒரு 40 வருட ஆண்டு வந்து அவர் உயிரோடு இருந்திருக்கார். ஒரு நாள் ஒரு நேரம் கூட இன்னொரு பெண்ணுன்னு அவருடைய மனதில் கூட தோன்றுறது கிடையாது அப்படிங்கிறாரு யோகானந்தர். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப என் மனைவி இருந்தால் அவளை மட்டும்தான், வேற எதுவுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்தார். காலப்பொழுதில் வேலைக்கு போயிட்டு வருவார், பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பேசாமல் ஒரு அறையில் போய் உட்காந்துக்குவாராம். உட்காந்துட்டு கிரியா யோகம் யோகம் பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலை, வேறு எதுவுமே அவரோட இதில் இல்லை. மன வருத்தமெல்லாம் அவருக்கு இல்லை. அந்த தெளிவு அவருக்கு வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய முகம் வந்து பிரகாசமாக மாறிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குறிப்புகள் வந்து சொல்கிறார். இப்படி இந்த நிகழ்வு இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இவருடைய அண்ணனை பார்ப்பதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இவருக்கு அமையுது. அப்போது பேசிட்டு எல்லாம் அடுத்த நாள் அவர் ஊருக்கு கிளம்புறாரு. கிளம்ப போகும்பொழுது முகுந்தா இங்கே வா அப்படின்னு அவங்க அண்ணன் கூப்பிட்றாரு. யார்? அனந்தா. இன்னும் திருமணம் ஆகலை, திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் தாயில் தான் அங்கே நடக்குது. ஸோ அதற்கு திருமணம் செய்து கொள்வதற்காக அங்கே கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி முகுந்தா இங்கே வா அப்படின்ட்டு வந்தோடனே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். தாய் இறந்து 14 மாதங்கள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, நீ வந்து இந்த இமாலயாங்கிற நீயும் ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை அங்கே தான் இழுக்குது போல். தாய் வந்து ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு போனாங்க. நானும் அப்படி இப்படி மனசில் போட்டு உருட்டிகிட்டே இருந்தேன். சரி, சொல்கிறதுக்கு உண்டான காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், கவனமாக கேளு, இங்கே உட்கார், நான் சொல்கிறது கவனமாக கேளுன்னு. இவருக்கு என்னடா அது, என்ன அண்ணன் என்னமோ இப்போ மனசு படப்படாங்குமே. அம்மா இல்லை, இவர் மூத்த அண்ணன், இவர் என்னடா குண்டை தூக்கி போட போகிறாரு, இவருக்கு படப்படாங்க. உட்கார், பொறுமையாக கேளு, அண்ணன் என்னத்தை சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து நீ குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னதாக பஞ்சாபில் இவங்க லாகூரில் இருந்தாங்க பாருங்க. அப்போது இவங்க வந்து பெரிய அண்ணனையும் இவர் கையை தூக்கிட்டு இப்படி போகிறாங்க. போகும்பொழுது ஒரு சாது, சரிங்களா, எதர்ச்சி எங்கேயும் போகலை, வீட்டில் இருக்காங்க. ஒரு வேலைக்காரமாக வந்து இந்த மாதிரி ஒரு சாது ஒருத்தர் வந்திருக்கார், யாருனே தெரியல, திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி பாக்பதியினுடைய மனைவி இருக்காங்களா, அவங்கள கூப்பிடுங்க, நான் அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் வாரீங்களா அப்படின்னு. இவங்க நேராக போய் பார்த்தா ஒரு சாது அவரை கூப்பிட்டு அவருக்கு பணிவிடை கால் கழுவி விட்டு பணிவிடை செஞ்சு, சுவாமி உங்களுக்கு என்ன எது வேணும் அப்படின்னு கேட்க, இங்கே பாரும்மா, நீ நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் குறைவான ஒரு அளவில் இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அடுத்து உனக்கு ஒரு இடத்துல உடம்பு சரியில்லாமல் போகும், அதுதான் உன்னுடைய கடைசி. ஸோ அதனால் நீ ஒரு கவனமாக இருக்க வேண்டியது, என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோ. இந்த பிள்ளை, இந்த முகுந்தன்னு சொல்லக்கூடியவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு நான் சொல்கிறதெல்லாம், அதனால் அவனை நீ கவனமாக அந்த ஆன்மீக பாதையில் அவன் பெரியாளாக வரப்போகிறான், அதற்கேற்றார் போலவே உன்னுடைய பிள்ளையை வளர்ப்பாயாக. நான் சொல்கிறது ஒரு பொய் அப்படிங்கிறது நீ நம்பக்கூடாது, நினச்சிக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு வகையான ஒரு காப்பு, அந்த காப்பு வந்து நாளைக்கு நீ வந்து தியானம் இரு, அந்த தியானம் இருக்கும் பொழுது உன் கையில் தானாக அந்த காப்பு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணவுக்கு இருக்க சொல்கிறாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதே போல் அடுத்த நாள் அவங்க அம்மா வந்து தியானத்தில் அமரும் பொழுது அவர்களுடைய கையில் தானாக தோன்றிய காப்பு தான் அந்த காப்பு அப்படின்ட்டு. இந்த காப்பை வந்து அவங்க அண்ணன் கையில் இறக்கும் தருவாயில் அவரே சொல்லிடுறாரு அந்த சாதுவே, நீ மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உன்னுடைய மூத்த பையனான அனந்தன் கையில் கொடுத்துட்டு அவனை வந்து உன் பையன் கையில் கொடுக்க சொல்லுன்ட்டு தான் அவர் போகிறார். இதை 2 வருஷமாக இவங்க வந்து பத்திரமா கையில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு இறக்கும் தருவாயில் மகன் இன்னும் வரல. ஸோ அதனால் அனந்தன் கையில் கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது இந்த வார்த்தைகளை மகன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பெரிய விஷயம். சுருக்கமாக என்ன சொன்னாங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். இங்கே பாரு, உனக்கு வந்து இது நீ செய்தி கேட்குறேன்னா நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். நீ வந்து ரொம்ப இந்த உலகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு உண்டான ஒரு ஆளாக வந்து இது மாதிரி இருக்குது. முன்னாடி அந்த நடந்த நிகழ்வு, இந்த சாது வந்தார், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பூரணமாக முழுக்க சொல்லி, அதனால உன்னுடைய இங்கே நீ வந்ததுக்கு உண்டான ஒரு காரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலக விஷயத்தில் வந்து எதையுமே நீ வந்து மனசில் போட்டு உருட்டிக்காத, எதையும் பற்றி வருத்தப்படாத, எதுவும் பண்ணாத. நீ வந்து நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்க பெருசாக சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். சொல்லிவிட்டு இந்த கையில் அந்த காப்பு வளையம் இருக்கு பாருங்க, அதை நீ கையில் வச்சுக்கோ. இது ஒரு மாதிரி அபரிமிதமான ஒரு சக்தி வாய்ந்தது. உன்னுடைய வழிபாதையில் நிறைய இடங்களுக்கு இது பயணமாக ஏற்படுவதற்கு இருக்கும். உன்னை அறியாமையே அது ஒரு காலத்தில் மறைஞ்சும் போயிடும். அதனுடைய வந்த வேலையை அதை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு மீறி அது தேவையில்லை, அதுவே மறைஞ்சிடும், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் செய்தியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தியை அனந்தன் அவங்க அண்ணன் சொல்லிவிட்டு அந்த காப்பை வந்து
கையில் கொடுக்குறாரு. நானும் அப்படியே ஒரு வருஷமாக சரி போல சொல்லலாம் அப்போ சொல்லலான்னு, நீ உன்னுடைய ஆர்வம் இதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், தாய் இதை தான் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. அப்போ தான் யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தாய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மன வருத்தம் தாங்க முடியாமல் இருந்தது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு காளியினுடைய ஒரு காட்சி, ஒரு ஒளி தெரியும், காளியினுடைய ஒரு சத்தம் கேட்கும், மகனே இவ்வளவு காலம் இத்தனை பிறப்பாக தாய் உருவத்தில் உன்னை நான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன் முன்னாடி நான் இல்லைன்னு நினச்சிக்காத, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், இப்பொழுதும் நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், மன வருத்தப்படாதேன்னு. அதுதான் யோகானந்தரனுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கன்சோலிங்காக, ஒரு ஆறுதலாக இருந்த ஒரு வார்த்தை. ஓ, சாமி தான் என்னோட அம்மாவா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஆறுதலை இப்போ கொடுத்துச்சுன்னு சொல்லி. ஸோ அதே போல் அவர் யோகானந்தர் சொல்கிறார், இந்த காப்பை பற்றின செய்திகள் நான் பின்ன அடிஷ்னலாக சொல்கிறேன், ஆனால் இந்த காப்பு தான் என்னை சிறகடிக்கக்கூடிய பறவை போல் பல இடங்களுக்கு என்னை கூப்பிட்டு போனது. அதில் நிறைய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட குறிப்புகள்லாம் பொறிச்சிருந்து தான். ஸோ அது ஒரு மேஜிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பல இடங்களுக்கு என்னை கூப்பிட்டு போச்சு, பல பேர்த்த என்னை பார்க்க வச்சுது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு கட்டத்தில் அது மறைஞ்சும் போக செஞ்சுது. ஸோ அதை நான் பின்ன சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு முக்கியமாக இவர் நிறைய ஞானியர்களை பற்றி சொல்கிறார் பார்த்தீங்களா. அடுத்து ஒரு ஞானியரை பற்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறார். இவருடைய தகப்பனுடைய அனுமதியோடு ஒருத்தர் போய் பார்க்க போகிறார். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர்னு தெரியாமல் அவர் போய் பார்க்க போகிறார். அங்கே போய் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைவுங்கள். நான் உங்களிடத்தில் தண்டை பண்ணி நன்றி.